வணக்கங்க. ஒரு சன்ஸ்டார் ரவி பேசுகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு கிளாஸ் வைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலைல 10லேருந்து 1 மணி சுய வைக்கிறேன். நேருக்கு நேரம் வர வச்சு இது வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்காக மாதம் யாரும் பண்ணதான் எனக்கு தெரியல. 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிள்ளைங்களுடைய தாய் தகப்பை என்ன ஸ்தானத்தில் இருக்கணுமோ அதுக்கு மேலே உணர்ந்து ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய வலி எனக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுடைய வலி எனக்கு தெரியும். அந்த வலி தெரிஞ்சினால்தான் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும் தான் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 2வது சுயவாரம் வச்சு அந்த பிள்ளையை தேர்வு செஞ்சு இலவசமாக மதியம் சாப்பாடும் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன கேட்டாங்கன்னா பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வர்த்து கூலி தரும். அதாவது தெய்வமே கையை விட்டுட்டா கூட நீ முயற்சி பண்ணா அதுக்கு பலன் உண்டு என்ற மாற்றுத்திறனாளி கல்யாணமே உதாரணம். வேற யாரும் நானே உதாரணம். எப்படி கேட்டீங்கன்னா, இந்த சுயவரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டி பஸ் பெரிய ஒரு சுயவரம் வச்சோம். அந்த சுயவரம் வச்சு அன்றைக்கே ஒரு 7 ஜோடி செட் ஆகி போச்சு கல்யாணம். அதோட விற்றக்கூடாது இந்த நோக்கத்தில் செய்யுங்க. மாதம் 2வது சனிக்கிழமை 10லேருந்து 1 மணி ஆரம்பின்னு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணோம். கேப் விடக்கூடாது. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு ஆஃபீஸ் பக்கத்தில் மாடியில் சுயவரம் வச்சோம். அந்த சுயவரம் வச்சோன்னு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. அதில் 2 மாற்றுத்திறனாளி பெண் 2 காலையில் சகோதர சொல்லி வந்துட்டாங்க. அந்த பெண்ணு பையனை பார்த்தோன்னே அவங்களால மாடியில் ஏற முடியல, கீழே போகிறேன். அவங்கள பார்த்து என் கண்ணே கலங்கிடுச்சு. கண்ணு கலங்க. அன்றைக்கி நான் யோசனை பண்ணேன், ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு கால் இல்லாமல் படைச்ச பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களை மாடி ஏற்றவும் முடியல, கீழே இறங்கி என்னால் செய்யவும் முடியல, ஏன் நம்ம இவங்க லெவலுக்கு போய் பண்ணிட்டா என்ன அப்படி யோசனை பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் ஜோசாமல் அண்ணகிட்ட சொல்லி 51 பஜாரில் ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கூல் தரமட்டமான ஸ்கூல் தேர்ந்தெடுத்து பண்ண ஆரம்பித்த சமயத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த பிள்ளைங்க வந்துட்டு போனாங்க. சரி சுயவரம் பண்ணிங்க எல்லாம் பண்ணுறீங்க. அதில் ஒரு பிள்ளை என்ன பண்ணாங்கன்னா, பசியோடு வெளியே உட்காந்துருந்தான். என்ன ஆச்சு அவனுக்கு? என்னப்பா தம்பின்னு கேட்டேன். நான் சாப்பிட்றேன்னு சொன்னேன். மாட்டு கல்யாணத்தை வரைவில் முடிச்சல எல்லாருக்கும் அது பெரிய கான்செப்ட் பண்ணால் பெரிய பிளானிங்லாம் இருக்காங்க. பிளானிங்கில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஆனால் களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் எல்லாம் யாருமே இறங்குறது கிடையாது. என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாடு மேல் கூட போயிடுறாங்க, தோற்று பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறாங்க எல்லாருங்க? 2000 கட்டினா 5000 கட்டினா 10,000 கட்டினா கிட்டே போயிடும். தவிர ஒரு இடத்துல தேடினா கண்டிப்பாக அதை நான் பண்ணிட்டு இருக்கோம். தம்பி மதுரை வந்திருக்கிறாரு. தம்பி அப்படியே சொல்லி எங்கே வந்தேன்னு சொல்லுங்க. எப்படி எந்த பக்கம் வாங்க தம்பி இங்கே இல்லைங்க. வணக்கம், என் பேர் மதுரை. என் பேர் நாகராஜ். நான் மதுரை. என்னோட ஊர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேலை எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு சொந்த வீடு மட்டும் தான் இருக்குது. என் குறை என்ன, என் தம்பி கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்னால் காது இதாச்சு. ஒரு இடத்துல பார்த்தப்ப காதுக்கு சரியாக அமையாதுப்பா, விசுனைக்கணுன்ட்டாங்க. அதனால் அவனுக்கு நிறைய இடத்துல ஒரு சொந்தக்காரங்களே பொண்ணு கொடுக்க சங்கடப்பட்ட இடத்துல இன்றைக்கி நான் ஐயா கிட்ட ஒரு 3 மாதமாக ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்தப்போ ஐயா எடுத்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி. அதை பார்த்துட்டு ஐயாவுக்கு உடனே கால் பண்ணேன். ஐயா, என் தம்பிக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. பாப்பா நேராக வா பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நான் 2-3 தடவை போட்டு அனுப்பி ஐயா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து ஓகே பண்ணிடுறப்ப இல்லையா நேராக வா அப்படின்னாரு. ஐயாவை இன்ன வரைக்கும் நான் முழுசாக நம்பி இன்ன வரைக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும். எந்த இதில் புரியுதா? காலைல 10லேருந்து 1 மணி சுயம் வைக்கிறேன்.
நேருக்கு நேரம் வணக்கம். ஐயா சிறப்பையா பொதுநலம் கொண்டு மென்மேலும் சிறக்க நம்மால் முடிந்த காரியங்களை செய்கிறோம். இது பெரிய விஷயம். உங்களுக்கு உங்களோட பொதுநலம் கொண்டும் சிறந்து நீங்களும் இந்நலங்கள் அனைத்தும் ஈடுபட்டு இன்புற்று வாழ்க்கை இதே நல்லா இதே முறை இங்கே நான் வாழ்த்துக்கிறேன். அம்மா இப்படி வாங்கம்மா, அந்த பக்கம் வாங்கம்மா. மீண்டும் அன்புடன் உங்கள் அன்பு சகோதரர் முதலை வேண்டும் முனைவர் டியோஜி சிறப்பு. நன்றி, வணக்கம்.